ஹலோ கைஸ். ஸோ இந்த நாள் நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த இன்வெர்டட் ஷார்ட் மாங்கோட பார்ட் 12 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 70 சம்திங் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாங்காவை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம 3000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே. ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ சைன்டிஸ்ட் சீக்கிரமாக இங்கே வந்துருங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து உங்களோட மூஞ்சை வந்து பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் தான் வந்து தாஷ்மைல் ரீஜனோட லார்டு. ஸோ அதுவும் இல்லாமல் ஜொனாத்தன் கிளானோட எல்டஸ்ட் சன்மே நான் தான். ஸோ நீங்கள் எங்களை பார்க்கறதுக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டியோ இல்லை வெல்த்தை யூஸ் பண்ணி நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்னோடய கேட்டை வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படி போதா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சயின்டிஸ்ட்டை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதாவது போன வாழ்க்கையில் பார்த்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்ஜூர் ஆனவங்கலாம் வந்துட்டு ரொம்பவுமே சீக்கிரமாக வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒயிட் ட்ரெஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக பிளட்டி ரெட்டோட அப்படியே ஸ்டைன் ஆகி போயிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ எனக்கு வந்து தெரியும் சயின்டிஸ்ட்க்கு வந்து காசு பவர்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போதே, ஸோ நீங்கள் இங்கே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அந்த கேட் அப்படியே மூடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுமே நம்புவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே டிவைன் பவரோடு இருக்க மாதிரி அங்கே வந்து உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் மாறுது. கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்காக வெயிட் பண்ணி கடைசியாக அந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். ஸோ உள்ளே போனால் சோலோ லெவலிங்கில் வர மாதிரி மொத்த ஸ்டாச்சூஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேசுகிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான், அவங்க வந்து பர்சனலாக நான் வந்து மீட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரீசன் இல்லாமல் யாருமே வந்து லைக் மீட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு காட்டுவாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் வந்து வரும்போது அவங்க வந்து கேட்குறாங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு இங்கே ஒரு எபிடமிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஸ்லம்ஸ் ஏரியாஸ்லாம். ஸோ அதனால் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த வெளிலேருந்து வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டிவைனிட்டி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. உடனே வந்துட்டு இங்கே தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டிக்கு இங்கே என்னப்பா வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வராரு. ஸோ யாரா நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபேஸை நான் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு பயிட்ரோ, இது இவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அவர் வந்து லைக் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து சண்டை போடுவார். யாரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறது வந்து பயப்பட மாட்டார். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் டீமன்ஸோட க்ரூவலான ஒரு ஆள் தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியும் நான் சொன்னால் வந்து நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து சொல்கிறாரு, அதான் எபிடமிக் பற்றி ஏதோ ரிப்போர்ட் பண்ணது வந்து தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ உன்னோட மாஸ்க் வந்து கழட்டு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கழட்ட மாட்டான். ஏன்னா பேஸ்கெட்பால்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அவ்வளோதான் மாட்டிப்பான். ஸோ அதனால் வந்து கழட்டாமல் நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ அவர் வந்து நான் வந்து எப்படி ஒரு சஸ்பீஷியஸான ஒரு ஆள் வந்து இங்கேருந்து போவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த ரிச்சுவலுக்கு, அதாவது இந்த ஹோலி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, அவர் இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுறது பார்க்க ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக் வந்து ரசிப்பான். ஸோ இப்போ நான் என்னோட ஆரை யூஸ் பண்ணனால நான் வந்து மாட்டிப்பேன், ஏன்னா பேஸ்கெட்பால்ன்றதுனால தெரிஞ்சிடும் அந்த ரெட் கலர் இதனால. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த 600 kg பவுண்ட்னு ஒரு அட்டாக் வந்து எடுப்பான் இல்லையா அந்த ஆக்ஸ் பியர் கிட்டேருந்து, அதை யூஸ் பண்ணி அவர் தலைமையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டுவான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவார். ஸோ எப்படி ஒரு சின்ன பையனோட உடம்புக்குள்ளே இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சர்வரஸ் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து எரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அட்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போகுது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சார்சரி யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அப்போ நீங்கள் வந்து இரிலிஜியஸான ஒரு ஆள், ஸோ அதனால் அவங்கள வந்து நான் உயிரோட போட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு வராரு. அவர்கிட்டயே நம்ம ஹீரோ வந்து சர்வரஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ணி அங்கேயே வந்து அவரை படுக்க வச்சிடறான். ஸோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, நான் வந்து கனவு ஏதாவது கண்டுட்டு இருக்கேனா, ஸோ பைட்ரோ வந்து தோத்துட்டாரா, இல்லை இதை வந்து என்னால் நம்ப முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்தளவுக்கு வந்து அட்டாக் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இவங்களோட ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா வேடிஸ் கிளானை சேர்ந்த எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. அதாவது இந்த வேடிஸ் இடத்துல இருக்கவங்க எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே சயின்டிஸ்ட் வந்து நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோவுமே வந்துட்டு செயின்ட் டாலரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறோம்.
ஸோ அவங்கள பார்த்தா ஆட்டுக்குட்டியோட ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஸோ அங்கேருந்து சோல்ஜர் வந்து சயின்டிஸ்ட் இது வந்து பப்பிலாம் கிடையாது, இவன் வந்து ஒரு ஆள் தான், ஸோ இது வந்து ரொம்பவுமே கிரேசியான ஒரு ரூஃப் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து டீ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிடுறான். ஸோ இவங்களுமே வந்து நம்ம ஹீரோ உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து சஸ்பீஷியஸாக தான் இருப்பான் பார்க்கும்போது. ஸோ இப்போதைக்கு அவங்க 16 வயசு தானே இவங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறோம். ஸோ இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா செயின்டஸ் டாலரஸ் லன் குவாடோ வேடிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர். என்ன தான் பேர் வைக்கிறாங்களோ எனக்கு வந்து தெரியல. ஸோ லிட்டரலாக எல்லாம் பெருசு பெருசாக கொடுத்துறானுங்க. எனக்கே சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இவங்க தான் டீமன்ஸ்க்கு எதிராக வரப்போகிற வாரில் வந்து செத்து போகிற எல்லாருமே வந்துட்டு இவங்க தான் ஹீல் பண்ண போகிறாங்க. ஸோ இருக்க எல்லா பேஷண்ட்ஸுமே அதாவது கவுண்ட்லெஸ்ஸான உயிர்களை வந்து இவங்க வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ ஈவன் நானே வந்து அவங்க மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இம்பீரியல் அகாடமியில் கொலோசியோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹாலிடேஸில் தான் வந்துட்டு ஃபேமிலியோட அஃபேர்ஸ்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்ததுபடி பார்த்தீங்கன்னா நான் நோபல்ஸ் மர்ச்சன்ட் ஸோ யாருக்குமே வந்து இந்த மாதிரி அன்டைமில் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கிறோம். ஸோ எந்திரிச்சோன்னே அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குனு லன்னோட டிவைனிட்டி பவர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்து அந்த லன்னோட பிளெஸிங்குமே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து கிரிமினல்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த கிளான் இருக்காங்க இல்லையா, அதான் நம்ம லெவியத்தன் கிளான். ஸோ இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம், இவனுங்க தான் வந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனால் இவனுங்களால தான் இவனுங்களோட நைஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதையுமே அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஈவன் இந்த பாகியஸ் கிளான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவனுங்களுமே வந்துட்டு இவங்க கூட தான் வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா உங்களோட கிளான் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு மேபி இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கெஸ் பண்ணுறானே, யார் தான் இவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொன்னதெல்லாம் என்னோட ஹைப்போதீசிஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க இவன் சொன்னதெல்லாம் நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனால் வந்துட்டு ஃப்யூச்சரை வந்து அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியுது, யார் தான் இந்த உலகத்தில் யாராக இருப்பா இவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் என்னை வந்து நீங்கள் நைட் பிளட் ஹவுன்னு வந்து கூப்பிட்டுக்கோங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க வேணாம், இது வந்து லைக் காம்னிஸாக வந்து இருக்குது. ஸோ நாங்களே வந்து ஒரு நேம் வந்து வைக்கிறோம். ஸோ அது வந்து பிளாஸ்ஃபேமஸ் ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். சரி பேட்ரோ நம்ம வந்து ஸ்லம்ஸை போய் பார்த்தாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பின்னாடியே வந்து சொல்கிறாங்க யாரையும் நம்ம சைண்டஸ் வந்து சொல்கிறாங்க இந்த பேட்டை படத்தில் வந்துட்டு தலைவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ உங்களோட கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய வன்மத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைலாக் வருமே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவனுக்குள்ளே வந்துட்டு பீஸ்டோட ஸ்மெல் வந்துருக்கு. ஸோ இவனோட சவுலை வச்சு பார்த்தா இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்மெல்லாம் ரொம்பவுமே ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ ஆயில் அந்த ஸ்டீல் இந்த மாதிரி வயலன்ஸை வந்து அவனோட சுற்றி இருக்குது. ஸோ அவனோட கண்ணில் வந்துட்டு அப்படியே ஹேட்ரட் வந்து இருக்குது. ஸோ அவன் வந்து ரொம்பவே மோசமானவன் போல், அவனோட எமோஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு சாட்னஸ் வந்துருக்கு, யார் தான் இவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்லம்ஸ் ஏரியாஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ பார்த்தா எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோட வேலை தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சயின்டிஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ப்ரேயர் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா விழுது, கண்ணீர் வந்து விழுது. ஸோ அந்த கண்ணீர் வந்து கீழே விடும் போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஹோலி வாட்டராக கன்வெர்ட் ஆகி அங்கே இருக்க அந்த சர்க்கிளில் இருக்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணிடுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், உங்களால் தான் வந்து நாங்கள் வந்து உயிருக்கு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இந்த பவர் தான், இந்த பவரை யூஸ் பண்ணி நான் ஜங்கிள்க்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இந்த பவர் எடுத்துகிட்டு போயிட்டுனா போதும், ஸோ எல்லாரோட உயிரையுமே என்னால் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ பார்த்தா நம்ம செயின்ட் டாலர்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டூடெண்ட்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்குள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை தாண்டி அவங்க வந்து ஃபேமிலி அஃபேர்ஸுமே வந்து லைக் ரொம்பவே கஷ்டம் இல்லையா மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதனால இவங்க வந்து யோசிச்சுருக்காங்க இப்போதைக்கு நான் என்னோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி டெம்பரரி மெஷராக தான் பண்ண முடியும். ஏன்னா என்னால் புதுசாக வர பேஷன்ஸ்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது.
ஈவன் ஒரு ஃபேக்டாக வந்து சொல்லப்போனால் எல்லாருமே இன்னும் நிறைய கேசஸ் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா இது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டுருக்கு. அப்புறம் நம்ம எடுத்த அந்த பாடிலி ஃப்ளூயிட்லேருந்து பார்த்தா இது வந்து யாரோ சீக்கிரமாக வந்து பரவணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருப்பாங்க? அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நாள் பரவி இருக்கு போலயே. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோக்கஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணி அந்த வெல்லை வந்து பியூரிஃபை பண்ணோம், அதாவது அந்த கிணறை வந்து பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட தாட்ஸ்குள்ளே வந்து ரொம்பவே தொலைஞ்சு போயிட்டேன் போல். ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் போய் இன்னொரு பர்சனை வந்து ரிவைவ் பண்ணட்டுமா? ஏன்னா எனக்கு வேறு அனிமியா வேறு இருக்குது. அனிமியா இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அனிமியான்றது ரொம்பவுமே ஒரு மோசமான டிசீஸ். ஸோ லைக் அனிமியா இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வீக்காக இருப்பாங்க. அவங்களோட பிளட் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அனிமிக் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுனால இவங்களால ஈஸியாக வந்து எல்லாரையுமே வந்து ரிவைவுமே பண்ண முடியல, அதாவது ஹீலுமே பண்ண முடியல. ஸோ வெளில அவங்களுமே வேறு வழி இல்லை, நான் போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுமே வெளில வராங்க. உடனே அங்கே 3 பசங்க வந்துட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அவங்கள வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து சீக்கிரமாக காப்பாற்றிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த 3 பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு சயின்டிஸ்ட்டுமே யோசிக்கிறாங்க, இவனுங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க, அதாவது ரொம்ப நேரம் தாங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லம்ஸில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்கில் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், டொனேஷன் எதாவது கேட்கணுமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த 3 பேர் வந்துட்டு ஒரு லேடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஜென்டில்மேனோட டியூட்டி, அதனால் நாங்கள் கண்டிப்பாக சயின்டிஸ்ட் உங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டைலாகாக பேசிட்டு கிடக்குறானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக எங்களோட இன்டென்ஷன் வந்து டெலிவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சயின்டிஸ்ட் வந்து திரும்பி நான் வந்து சரி உங்ககிட்டே வந்து இதெல்லாம் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து ஸ்மைல் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கே 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போயிடுவாங்க. ஸோ வாங்கி போனோடனே நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நாற்று வந்து பயங்கரமாக இருக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் டிசீஸ் வேறு இருக்குது. ஸோ அவனுங்களாம் வந்துட்டு என்னோடய ஷூலாம் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதெல்லாம் அதுவும் லிமிடெட் எடிஷன் வேறு, இங்கே வந்து வந்தால் என்ன ஒன்று தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவனுங்களாம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட், நான் நினச்ச மாதிரியே இவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து தாங்க மாட்டுறாங்க. ஸோ அவனுங்களாம் காலி போலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவனுங்களாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போக அங்கே வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போய் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக போய் சலைனை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்து கேட்குது. ஸோ என்னென்னு பார்த்தா நம்ம தலைவர் வந்து அங்கே ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு, அதாவது எல்லாருமே வந்துட்டு ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இம்பாசிபிள், இது வந்து டிவைன் பவரே கிடையாது, இது வந்து என்ன ஒர்க்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா அஃபெக்ட் ஆன அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு கட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் டிவைன் பவர் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ இதனால லைக் ஸ்கின்னை ப்ளஸ் பண்ணாமல் அவங்களோட இன்ஃபெக்டட் ஏரியாவோட இருக்க ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஈஸியாக வந்து ஹீல் ஆயிடுது. நைட் ஹவுண்ட் இது இவனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து மெடிசன்லையுமே ஸ்கில் இருக்குது, டிவைன் பவருமே இருக்குது, இவன் ரொம்பவுமே அமேசிங்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன் ஜென்ரல் டிவைன் பவர் காட் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடத்தணும்னா காடை வந்து நம்மளை கவனித்தா மட்டும்தான் முடியும். ஸோ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு டிவைனிட்டி இருக்கோ காடுக்கு எதிர்த்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா காடை எதிர்த்து இல்லை, காடுக்காக வந்து எந்த அளவுக்கு டிவைன் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிராக்கிள்ஸ் நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. 10 வாட்டி டிவைன் பவர் கிடச்சா 10 மிராக்கிள்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு தெரியும், ஆனால் இவன் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோமே யோசிக்கிறான். ஸோ இவங்களாம் ஃபியூச்சரில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ அந்த டீமனுக்கு எதிர்த்து வர வார்லலாம் இவங்களை யூஸ் பண்ணி தான் தப்பிக்க முடியும் அப்படின்னுலாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஈவன் இந்த ஃபினாமினனை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டிவைன் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு ஸ்ட்ரேஞ்ச்லி வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து அதை தான் வந்துட்டு அட்வான்ஸ்டு டிவைன் பவர்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு என்னால் இந்த டிவைன் ரீஜனுக்குள்ளே இந்த அளவுக்கு தான் டிவைன் பவர் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அம்மான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெத் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, நான் வந்து உங்கள் அம்மாவை சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சஃபரிங்காக இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸோ நிறைய மேல் நியூட்ரிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா ஃபயர்வுட்லேருந்து நர்ஸை வந்து கூட்டுவாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கே இருக்க ஆளுங்களாம் வந்து கத்துறாங்க. ஸோ மெட்டீரியல்லாம் இங்கே வந்து அளவு கிடையாது, ஸோ அதனால் இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருமே திரும்பி ஒரு லுக்கை வந்து கொடுக்குறாங்க. உடனே அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆயிடும். ஸோ ஏன்னா என்கிட்ட எவ்வளோ காசு ரூபாய் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு அங்கே சயின்டிஸ்ட் வந்து நின்று அவன் இப்போ தான் சாரி சொன்னான். ஸோ இந்த ஆள், ஸோ இவன் யாருன்னே எனக்கு வந்து தெரியல, இவன் ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறான். ஸோ தியாலஜிக்கலி பார்த்தா
இந்த ப்ராசஸ் வந்து லைக் ஹியூமனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். இது வந்து ரொம்பவுமே இன்னோவேட்டிவான ஒரு ப்ராசஸ். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு இருக்க அதே ரீசன் தான் அவனுக்குமே இருக்குமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னால் பீப்புள்ஸ் வந்து ட்ரீட் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, ஸோ இந்த 16 வயசு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யங்காகவும் இன்எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட் டைமாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோட வலையில் இவங்களுமே விழுந்துட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ 3 பேர் விழுந்தாச்சு ஆல்ரெடி. யார்? கேமஸ் மார்க்கு, ஐயனு, இப்போது இவங்க செயின்டஸு. ஸோ எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வெளில வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஸோ செயின்டஸ் வந்து வராங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ உங்களோட ஹெல்ப்க்கு வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ். உங்களோட ஹெல்ப்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ்லாம் எங்களால் ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனால் லைக் ஏன் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ்லாம் வந்து டிவைன் பவரோட பிறக்க மாட்டுறாங்க, ஸோ வீக்கான பர்சன்ஸ்க்கு மட்டும் ஏன் வந்து அந்தளவுக்கு டிவைன் பவர் வந்து கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருனாலையும் உங்களை மாதிரி மாறிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து தேவைப்படுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு டீப்பஸ்ட்டான ஃபெரோசியஸான பிளேசஸ்லாம் வந்துட்டு ஒரு லைட் போய் ஷைன் ஆகுதோ, ஸோ அந்தளவுக்கு அந்த உலகம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்களுமே வந்து தேவைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவங்களுமே வந்து சொல்கிறாங்க, என்னால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆளாக மாற முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களால் முடியும். ஸோ இந்த குவாடிஸ் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு அவுட்கமே வந்து இந்த ப்ரேயர், அதாவது அந்த கண்ணீர் துளியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஹீல் பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சயின்டிஸ்டோட டிஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பிளானிட் ஹீலிவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி 3 பாட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து ஹீல் பண்ணுங்கள், ஈவன் யாராக இருந்தாலுமே சரி, எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஹீல் பண்ணி எப்போயுமே நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணி அந்த 3 ட்ராப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸுமே வாங்கிட்டு சயின்டிஸ்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ், நாங்கள் வந்து ரொம்பவுமே சேஃபாக பேஸ்மெண்ட்டில் வந்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அவங்க வந்துட்டு உங்ககிட்ட நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து போகிறாங்க. அப்பா, நான் வந்துட்டு உங்ககிட்ட ரெட் டெத் பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, என்னோடய ஃபேரி டாட்டர் என்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. வந்துட்டேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அவங்க சொல்லும் போது, நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபர் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, நான் என்னோடய பொண்ணுக்கிட்ட எதிர்பார்த்தது தான் அது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு புது கேரக்டர், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லியூன் சர்ச்சோட கார்டினல் ஹம்பர்ட் லொன் குவாவரஸ், அதுதான் அவரோட பேர். ஸோ ஹம்பர்ட் வேடிஸ்னே வச்சுப்போம். ஸோ நீ ரொம்பவுமே கிரேசியஸான ஒரு ஆள், ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சயின்டிஸ்டோட டியர்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் மெக்கா கீழே வந்து வச்சிட்டோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷனுக்கான சோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, ஸ்லம்ஸில் சொன்னதுபடி அங்கே இருக்க ஒரு வெளில வந்து கேர்ஸ் பண்ணிட்டாங்களாம் ஒரு ஸ்பிரிட் வந்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஏதோ தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கும் போதே, இதுதான் வந்துட்டு அந்த வெல் கிட்ட இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே அவருக்கு வந்து கோவம் வந்தது. இது வந்து லெவியதன் பார்கியஸ் கிளான்ஸோட எம்ப்ளம் தான், அப்போ அவனுங்க தான் இதுக்கான வேலையை வந்து பார்த்துருக்கானுங்களா, ஸோ இந்த பாய்சன் அடிக்ஸ்னால இந்த அளவுக்கு வந்து இறங்க முடியும்னு நான் வந்து எதிர்பார்க்கல, இவனுங்கிட்ட வந்து ஒரு ஹோலி வார் வந்து டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நைட் அவுன்னு யாரையும் வந்து கூப்பிட்டியாமே, அவர் வந்து ரொம்பவுமே சஸ்பீஷியஸாக இருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அவனை வந்து சீக்கிரமாக பிடிச்சிட்டு வாங்க, அவங்ககிட்ட வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போதே வந்துட்டு, இல்லை, அவர் வந்து இன்னோசென்ட்டான ஒரு ஆள் தான், ஸோ அப்படின்ற மாதிரி இருந்ததுக்குன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு, என்னது என் பொண்ணு வந்து எதாவது பேசிச்சா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரோட பொண்ணு வந்து அவர் எதிர்த்து நின்னதே கிடையாது. அப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடுறதுக்கான வழியை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ உடனே ஒரு சம்மன் பண்ணுறதுக்கான மேஜிக் வந்து யூஸ் பண்ணார். அப்போ தான் வந்துட்டு அவன் வந்து ஈவில் கிடையாது, அவன் வந்து ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இவரோட பேச்சு கேட்டு எல்லாருமே வந்துட்டு நைட் ஹவுண்டை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது நம்ம ஹீரோ வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து ஜூட்டு விட்டுருப்போம். ஸோ எங்கே தேடினாலுமே கிடைக்க மாட்டான். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறான், கார்டினல் தப்பான ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்டோட டிஎர்ஸில் ஒரு பாட்டில் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு, என்கிட்ட அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, ஸோ அவன் வந்ததுக்கான ரீசன் இது தானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றை தூக்கிட்டு போயிட்டுருப்பான். ஸோ ரொம்பவே நன்றி, நான் எதிர்பார்த்ததே கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஏன்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாருமே ஹீல் பண்ணும் இல்லையா, அவன் நினச்சா இங்கேருந்து தப்பிக்க முடியும். அதாவது இவங்களெல்லாம் ஏமாற்றிட்டான். இப்போ சொல்ல போனால் எல்லாருமே வந்து ஏமாற்றி முடிச்சாச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோ மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருப்பாங்க.
ஆனால் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக உடச்சிட்டான். ஸோ இது என்ன விஷயம்னு தெரில, ஃப்யூச்சரில் தான் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போயிட்டான். ஏன்னா அவன் வந்ததுக்கான வேலை வந்து முடிச்சிருச்சு, அவன் தேடினதுமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து அவன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டான். சரி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம அயன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வரஸ் மாதிரி இல்லை, ஒரு சர்வரஸ் எதிர்த்து ஒரு ஆரோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவே பயத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி அந்த மாடி மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துறாங்க. மாடி இல்லை சாரி மலைலேருந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ பார்த்தா அந்த கிளானை சேர்ந்தவனுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பானுங்க. ஸோ அவனுக்கு வந்துட்டு பரவாயில்ல ஒரு ஸ்லேவ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ஸோ உடனே தூக்கிட்டு போய் அதாவது ஸ்லேவ் ட்ராக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறானுங்க, டிராஃபிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடறானுங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஆளுங்க கூட வச்சு ரொம்பவுமே வந்து வயலன்ஸ் அப்யூசிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறானுங்க. ஸோ கையில் வந்து கத்தி கொடுத்து ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து சண்டை போட வச்சு இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அடி வாங்க வைக்கிறானுங்க. ஸோ கிட்டத்தட்ட அயனை வந்து தலைகீழாலாம் நிற்க வச்சு ரொம்பவே வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அயன் வந்து ரொம்பவுமே லைக் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சின்ன வயசுலேயே. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிருப்பான். ஸோ அவங்கள வந்து அந்த இடத்துக்குள்ளேருந்து அதாவது அந்த ஸ்லேவ் ட்ரேடிங் இடத்துலேருந்து நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிருப்பான். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே வந்துட்டு என்னாச்சு உனக்கு வந்து எதாவது நைட் மேரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ நீ வந்துட்டு விற்கிறதுக்காக ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க போலையே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அம்மா வலி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது, என்னோடய செஸ்ட்டு பாடி எல்லாமே வந்து வலிக்குது, ரொம்பவுமே பேர்ன் ஆகிட்டுருக்கு, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹார்ட் வந்து ரொம்பவுமே ட்ரை ஆயிடுச்சு போல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக வந்து சரியாயிரும். ஸோ ஒரு வாட்டி உன்னோட அப்பாவும் நானும் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சீடை வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் டெய்லியுமே வந்து வாட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃப்ளவருக்கு ஒரு ட்ரீயாக வந்து வளர்ந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்மோக் பண்ண வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி தான் நீயுமே வந்து வந்த அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவன் உன்னோட பாடி எந்த அளவுக்கு இதுவானாலுமே சரி, நீ வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே விக்ரம் வந்து வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வந்து கத்துறாங்க. உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஓடி போய் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு போய் விடுறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏமா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாட்டியா, ஸோ நான் ஆரை யூஸ் பண்ணலன்னா என்னோட முதுகு எலும்பெல்லாம் உடஞ்சி போயிருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நம்ம ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்துட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இதுக்கு மேலே ரொம்பவுமே பயங்கரமாக வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ 3000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.